friends, this is our D3 channel. இன்னைக்கு பொட்டேட்டோ யூஸ் பண்ணி French fry எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றேன்னா பொட்டேட்டோவை தோல் சீவி எடுத்து வச்சிருக்கேன். எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்லைஸா வந்து நம்ம கட் பண்ணிக்கிறோம். இந்த கட் பண்ண உருளைக்கிழங்கு என்ன பண்றோம்னா ஒரு பவுல்ல வந்து உப்பு தண்ணி வச்சு எடுத்துக்கிறோம். அந்த உப்பு தண்ணியில அதை போட்டுடலாம். இல்லைன்னா என்ன ஆகுனா இந்த பொட்டேட்டோ வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். அதுக்காக நான் வந்து என்ன செய்யறேன்னா பவுலில் வந்து ஆல்ரெடி வந்து உப்பு போட்டு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதில் நம்ம கட் பண்ணி போட்டுடலாம். இது ஒரு 1/2 hour வந்து தண்ணியில் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கலர் சேஞ்ச் ஆகும், நமக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதனால தான் நம்ம வந்து உப்பு தண்ணியில் போட்டு வைக்கிறது. இன்னொன்று வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைனாலே எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று இதில் வந்து நம்ம என்னன்னா உப்பு தண்ணியில் ஊற வச்சிருக்கோமா, ஸோ அதோட உப்பு வந்து இந்த பொட்டேட்டோவில் வந்து நமக்கு இறங்கி இருக்கும். அதனால தான் நம்ம வந்து ஒரு 1/2 hour வந்து இதை ஊற வைக்கிறது. ஊற வச்ச பிறகு அதை வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு துணி எடுத்துட்டு ஒரு காட்டன் துணி எடுத்துடுறோம். எடுத்து இந்த மாதிரி வந்து உருளைக்கிழங்கை வந்து ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிடுறோம். இப்போ இது வந்து என்ன பண்ணுறோன்னா அந்த பொட்டேட்டோவில் உள்ள ஈரப்பதம் போகிறதுக்கும் இதை வந்து என்ன செய்யறோம்னா ஃபேன் காற்றுலேயே வந்து ஒரு 1/2 hour வந்து உலர வைக்கிறோம். இப்படி உலர வைக்கிறனால அதில் உள்ள வந்து ஈரப்பதம்லாம் நமக்கு போய் நல்லா வந்து ஃப்ரை இதுவாக கிடைக்கும், ஈரம் இல்லாமல் கிடைக்கும். இதில் வந்து தண்ணி இருந்துச்சுன்னா வந்து ரொம்ப வந்து எண்ணெய் குடிக்கும். ஸோ வந்து நமக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரையும் வந்து என்ன இருக்குன்னா நல்லா இதுவாக இருக்காது, ஒரு மாதிரி வதக்கி ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா இதில் உள்ள ஈரப்பதம் போகிறதுக்கு நல்லா வந்து உலர வைக்கிறோம். ஒரு 1/2 hour கழிச்சு இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வந்து தண்ணி எல்லாம் வந்து இதுவாகி ஈரப்பதெல்லாம் போயிடுச்சு பாருங்க, நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ 1/2 hour கழிச்சு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை நம்ம வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிச்சு. இதை வந்து நம்ம இதில் போட்டுடலாம். இப்போ இதில் வந்து நம்ம டபுள் பாயில் மெத்தடில் பண்ணுறோம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஒன் டைம் போட்டுட்டு கொஞ்சம் வெந்தோடனே பாதி வேக்காடில் எடுத்துடுறோம். எடுத்துட்டு அகைன் வந்து நம்ம மறுபடியும் போடலாம். இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து நான் போட்டிருக்கேன். இது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் வெந்து வந்துருச்சு. இப்போ பாதி வேக்காடு அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம வந்து எடுத்துடலாம். இதை வந்து 2 times வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறோம். 1 time வந்து நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான், ரொம்ப வந்து பண்ண வேண்டாம். ஒரு 1/2 இது வந்து வெந்த பிறகு நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி ஃப்ரை சிப்ஸ் வந்து செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ ஸ்கூல்லேருந்து வர பசங்க வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும். இன்னொன்று வந்து இப்போ வந்து ஃப்ரை சிப்ஸ்னாலே வந்து எல்லாருமே வந்து என்னென்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஆல்ரெடி வந்து 1 time வந்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து மறுபடியும் நம்ம வந்து என்ன செய்கிறோன்னா போடுறோம். இது வந்து 2 times வந்து ஃப்ரை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து செகண்ட் டைம் வந்து மறுபடியும் போடுறோம். அப்படி போட்டோம்னா நமக்கு வந்து என்னென்னா நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி வந்து சவுக்குன்னு இருக்கும், சாப்பிடும் போது ஒரு கிறிஸ்பியாக இருக்காது. ஸோ அதுக்காக இந்த 2 times ஃப்ரை பண்ணுறது வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து நமக்கு லைட்டாக வந்து ஒரு ப்ரௌன் கலரில் வர்ற மாதிரி சேஞ்ச் ஆகிருக்காங்க. அந்த டைப்பில் நம்ம எடுத்துடலாம். அதோடு வந்து என்னென்னா அந்த சவுண்டுமே வந்து கொஞ்சம் நமக்கு வேரியேஷன் இருக்கும் அது வேகும் போது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து எடுத்துக்கோங்க. கலர் நல்லா ப்ரௌனிஷாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குங்க, பார்க்குறதுக்கு சாப்பிடும் போல போகுது. இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாங்க. ரொம்பவே வேக வைக்காதீங்க, கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனோன்னு எடுத்துருங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சிங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆல்ரெடி நம்ம வந்து உப்பு தண்ணியில் போட்டனால லைட்டாக வந்து உப்பு அதோட இதில் இருக்கும். ஸோ நம்ம ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் லைட்டாக உப்பு வந்து இதில் வந்து போட்டுக்கிறோம். கொஞ்சமாக போடுங்க, போட்டு அதை வந்து இது பண்ணிவிடுங்க. அடுத்து உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் சில்லி பவுடர் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி கொஞ்சமாக போட்டு நல்லா ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிடுங்க. இது வந்து இட்ஸ் ஆப்ஷனல் தான். இதில் சில்லி பவுடருக்கு பதிலாக நீங்கள் வந்து பெப்பர் பவுடர் போட்டிங்கன்னா கூட செம்மையாக இருக்குங்க. இந்த மாதிரி வந்து ஃப்ரை சிப்ஸ் வந்து செஞ்சு கொடுங்க. நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.